முக்கியமான விஷயம் பார்த்தோம்னா இந்த கஃப் நம்ம எப்படி பொசிஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம ரிசல்ட்டில் வேரியேஷன்ஸ் வரும். இப்போ இந்த கஃப்பை எடுத்து இந்த கை முட்டிக்கு 1 சென்டிமீட்டருக்கு மேலே இந்த மாதிரி வைத்து இந்த கஃப்பை ரொம்ப இழுத்து டைட்டாகவும் கட்டாமல் இப்படியே லூஸாகவும் விடாமல் ஸ்னக்லி ஃபிட் அப்படின்னு சொல்லுவோம். லேசாக ஒட்டினோன்னா இந்த கஃப் வந்து டியூபிங் வந்து இந்த இடத்துல இருக்கணும். இந்த டியூப்பை எடுத்து நம்ம பிபி மிஷினில் சொருகிறோம். பண்ணிவிட்டு நம்ம பிளட் ப்ரெஷர் மிஷின் ஆன் பண்ணி நம்ம ரிசல்ட் எடுக்கிறோம். இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னு பார்த்தோம்னா இந்த கஃபோட சைஸ் ரொம்ப முக்கியம். இந்த கஃப்பில் பார்த்து நம்ம நார்மலாக இப்போ வர மிஷின்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டாக வந்து மீடியம் கஃப்னு சொல்கிற அப் டு 24 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்து உங்களுக்கு நமக்கு எக்ஸ்ட்ரா கஃப் வேணும் அப்படின்னா தனியாக கிடைக்கிது. அப் டு 52 சென்டிமீட்டர் வரைக்கும் உள்ள கஃப் மார்க்கெட்டில் கிடைக்கிது. நமக்கு கரெக்டான கஃப் போடலைன்னா ரிசல்ட்டில் மாறும். இன்னொன்று நாங்கள் என்ன பார்க்குறோன்னா இந்த வெல்க்ரோ வந்து ஒழுங்காக ஏறும் போது பிரியுது. அப்போ பிரியும் போது கையை வச்சு அமுக்குறாங்க. அந்த கையை வச்சு அமுக்கக்கூடாது. கையை வச்சு அமுக்கினாங்கனாலும் ரிசல்ட்டில் மாறுபாடு வருது.